எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். 2 மாதங்களுக்கு முன்னாடி நான் செஞ்ச முதலீடு ஒரே ஒரு பங்கு 100% வளர்ந்துருக்கு. இதை சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். வெப்சால் எனர்ஜி லிமிடெட் இந்த பங்கில் நான் ஏறக்குறைய என்னோடய போர்ட்ஃபோலியோவில் 1%லேருந்து 2% மட்டும்தான் முதலீடு செஞ்சுருந்தேன். அது ஏறக்குறைய டபுள் ஆகிடுச்சு. அதனோட ப்ராஃபிட்டும் கட் பண்ணிட்டேன். உங்களுக்காக ஒரு சாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் ப்ராஃபிட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தோணியிருக்கலாம், இப்போ உங்களுக்கு 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இதில் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களோட டோட்டலான போர்ட்ஃபோலியோவும் இதே பங்கில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா டபுளாகவே ஆயிருக்குமே 2 மந்தில் அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் அதை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் பங்கு சந்தையில் 2 மாதத்தில் 100% ஏறிடும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி முடியும்னா எல்லாருமே அவங்களோட சொத்து அசட் எல்லாமே விற்றுட்டு ஒரே மாதத்தில் கோடீஸ்வரனாக மாறிடுவாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஏன் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு. ஒருவேளை தவறுதலாக நீங்கள் முதலீடு செஞ்ச பங்கு அப்படியே 50% இல்லை 80% டவுனாக இருந்ததுன்னா நீங்கள் முதலீடு பண்ண மொத்த அசட்டுமே காலியாக இருக்கும், உங்கள் கேபிட்டலே லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்பயும் சொல்கிறது, போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷன் ரொம்பவே முக்கியம். சஃபல் பண்ணி முதலீடு பண்ணணும். இதை தான் நீங்கள் ஒரு பழமொழியாக பார்த்துருப்பீங்க. பங்குச்சந்தையில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களோட எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் போடக்கூடாது, உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரித்து முதலீடு பண்ணணும். ஸோ அப்படி முதலீடு பண்ணும்போது தான் எதனாவது ஒரு பங்கில் லாஸ் வரும்போது அதை நமக்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பங்கு வந்து காம்பன்சேட் பண்ணணும். அப்படி ரீசெண்ட் டேஸில் எனக்கு 100% ரிட்டர்ன் கொடுத்தது தான் இந்த வெப்சால் எனர்ஜி லிமிடெட். ஓகே, இந்த ஒரு நல்ல விஷயத்தோட மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். கடந்த 2 வாரமாக மார்க்கெட் அப்டேட் நம்ம பார்க்கல. இந்த வாரம் மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 22,000லேருந்து 24,000 ரீசெண்ட் டேஸில் 2000 புள்ளிகள் மூவ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வாரமாக மார்க்கெட்டில் இந்த வார் சுச்சுவேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அந்த வார தற்காலிகமாக 14 நாளுக்கு தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கனால சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் 2000 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. இது மேலும் உயருமா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்விக்குறி. நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். 2025 கண்டினியூஸாக 24,300ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம பங்கு சந்தையில் இருந்துகிட்ருக்கு. அதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த கரெக்ஷன் வரும். அந்த இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணலாம்னு பேசியிருந்தோம். ஸோ அந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு. அதுக்கடுத்த சப்போர்ட்டாக நம்ம பேசியிருந்து 22,000. ஸோ இந்த இடத்துலையும் உங்களோட கேஷை ஒரு பார்ட்டை முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் பாட்டம் இது தான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால் முதலீடு பண்ண முடியாது. உங்களோட கேஷ் எப்பயுமே ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து வச்சு முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்போம். இப்போ நீங்கள் 2 இடத்துல முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஒன்று 24,300, அகைன் 22,000 முதலீடு பண்ணியிருப்பீங்க. நம்ம 22,000 வரும்போதும் ஒருவேளை இந்த வார் சிவியர் ஆகிட்டு மார்க்கெட் 22,000 பிரேக் பண்ணால் 20,000 ஆர் 18,000 இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிவியரான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு மார்க்கெட் கொடுக்கல. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிடுச்சு. அகைன் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்ட்ராங்காக இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்த 24,300 இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. மார்க்கெட் என்னவோ 24,600 வரைக்கும் மூவ் ஆனாலும் க்ளோசிங் வீக்லி கேண்டில் மேலே வைக்கல, 24,000 கீழே தான் வச்சிருக்கு. ஸோ 24,000க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ அகைன் திரும்பவும் மார்க்கெட் 26,000 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். 26,000 தான் அடுத்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த 26,000 பிரேக் ஆனால் நம்ம பங்கு சந்தை புல்ரனுக்கு திரும்பவும் அது வரைக்கும் சைட்வேஸ் தான். இந்த 22,000லேருந்து 26,000ங்கிறது ஒரு மிகப்பெரிய சைட்வேஸ். 6,000 புள்ளிகளுக்குள்ளேயே நம்ம பங்கு சந்தை இப்போ ட்ராவல் ஆகுது. ஸோ இது எய்தர் அப்சைட் பிரேக் ஆனால் மிகப்பெரிய புல்ரனுக்கு மாறும், டவுன் சைட் 22,000 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் வரதுக்கும் வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஸோ கீழே வந்துச்சுன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்சைட் போணுச்சுன்னா இருக்கிற போர்ட்ஃபோலியோ என்ஜாய் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த 57,000ங்கிறது இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணோடனே ஒரு மிகப்பெரிய ஃபால், திரும்பவும் அந்த சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. 57,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது பேங்க் நிஃப்டி அகைன் புல்ரனுக்கு மாறும். அப்படி பேங்க் நிஃப்டி புல்ரனுக்கு மாறுதுன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹை தோறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பங்குச்சந்தையிலே திரும்ப செல்லிங்கில் வந்துட்டு இருக்கிறது ஐடி செக்டார் மட்டும்தான். ஸோ ஐடி செக்டார் 26,000ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 29,000 சம்திங்கில் இருக்குது. 28 to 29,000க்குள்ளே வர்த்தகம் நடந்துட்டுருக்கு. 26,000 சப்போர்ட் எடுத்தே ஆகணும். அங்கேயும் எடுக்கல அப்படின்னா அங்கேருந்து மிகப்பெரிய ஒரு கிராஷ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம எப்பயும் சொல்கிறது தான், அது வரும் வராதுங்கிறத கணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26,000 வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக ஐடி இண்டெக்ஸில் பார்க்கலாம். இப்போவும் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 21,300, மேலே பார்த்தீங்கன்னா 23,900. இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ஃபார்மா இண்டெக்ஸ் அப்சைட் அண்ட் டவுன் சைடு மாறி அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே பார்த்தீங்கன்னா 21,300 வந்தோடனே அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. இது கண்டினியூஸாக 2025 அதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போயும் அதான் வந்திருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 23,900, நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக 24,000 வச்சுக்கோங்க. 24,000 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபார்மா அகைன் புல்ரனுக்கு மாறும்னு பேசிகிட்டே இருக்கும். ஆனால் இதுவும் சைட்வேஸில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 8,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். கீழே அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் திரும்ப மேலே வந்திருக்குது.
மேலே 10,000 ரவுண்ட் ஃபிகராக 10,000 9,700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ண தான் இது ஒரு புல்ரனுக்கு மாறும். ஸோ எல்லாமே கோயின்சைடாக ஒரு சைட்வேஸில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நம்மளோட நிஃப்டி 26,000 பிரேக் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த செக்டர்ஸ் எல்லாமே ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை 26,000 பிரேக் பண்ண முடியாது, அங்கேருந்து அகைன் செல்லிங் வருதுன்னா இந்த செக்டாருமே திரும்ப அங்கேருந்து செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர் இந்த செக்டாரில் எல்லா செக்டாருமே அந்த சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸை மேட்ச் பண்ணி தான் போயிட்டுருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 10,300ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு 2024 இருந்து அதை பிரேக் பண்ணோடனே ஒரு புல்ரன் கொடுத்துச்சு. 12,300 வரைக்கும் போய்ட்டு அகைன் ஒரு செல்லிங், திரும்ப 10,300 பக்கத்தில் வந்தோடனே அங்கேருந்து திரும்ப ஒரு புல்ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12,300ங்கிறது இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் வரப்போலாம் நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். மெட்டல் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு புல்ரனில் கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து பிஎஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 8,050ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட் தொட்டோடனே சப்போர்ட்லேருந்து ரைஸ் ஆகிருக்கு, அகைன் திரும்பவும் அந்த சப்போர்ட் நோக்கி வந்துட்டுருக்கு. எது எப்படி இருந்தாலும் நமக்கு பிஎஸ்சி இண்டெக்ஸ் வந்துட்டு 8,050ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் பிஎஸ்சி இண்டெக்ஸ் வந்து எந்த டைம் வேணாலும் திரும்ப புல்ரனுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சதுன்னா பேங்கிங் செக்டார், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. 8,050ங்கிற பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் தான் நம்ம கவலைப்படணும். அது வரைக்கும் எந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் இதில் தெரியல. அகைன் அந்த இடத்த சப்போர்ட் எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆட்டோ இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பேசியிருந்தோம். அந்த இடத்த தொட்ட உடனே அங்கேருந்து 26,200 அகைன் வந்துருச்சு. ஏற்கனவே 2,000 புள்ளிகள் உயர்ந்துருச்சு. இப்போது 26,200 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப ஆல் டைம் ஹை போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அகைன் 24,000 வந்துட்டு திரும்ப மேலே இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது இப்போதைக்கு. ஸோ புல்ரன் மாறலாம் எல்லாமே அகைன் அதனோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து எஃப்எம்சிஜி ஒரு லாங் ஜேர்னியில் இன்னுமே ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய செக்டார். இதில் நீண்ட கால முதலீட்டாளராக இருந்தீங்கன்னா கட்டாயமாக அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. 50,000ங்கிறதே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் மார்க்கெட்டோட செல்லிங் ப்ரெஷரில் 50,000 உடச்சு 45,000 வரைக்கும் போணுச்சு. 45,000 அதனோட அடுத்த சப்போர்ட் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் எடுத்து அகைன் 50,000க்கு ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் வர ஒரு அதிகமான சிவியரான செல்லிங் வரப்போலாம் அதனோட ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஒருவேளை நீங்கள் எஃப்எம்சிஜி செக்டாரில் தொடர்ந்து முதலீடு பண்ணிங்கன்னா இப்போவே ப்ராஃபிட் நியூட்ரல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவும் கூட நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதை பார்த்துருக்கேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 7,765ங்கிற பாயிண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. அதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போணுச்சு. 550ங்கிறது நம்ம அடுத்த சப்போர்ட்டுன்னு பேசியிருந்தோம். அந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்துட்டு திரும்ப ரைஸ் ஆகிட்டு 765க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அகைன் அந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் இருக்குது மார்க்கெட். இந்த சைட்வேஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ரியாலிட்டி செக்டாருங்கிறது அகைன் புல்ரனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை நோக்கி வந்திருக்கு. ஆல் டைம் ஹை 61,000ங்கிறது அதோட ரெசிஸ்டன்ஸை எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸை தொட்டு செல்லிங் வந்திருக்கு. 2 வாரமாக அந்த இடத்த தான் தொட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிருச்சு அப்படின்னா கட்டாயமாக மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஒரு சூப்பரான ரேலி. நம்ம ஆல்ரெடி 2025லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த 61,000 பிரேக் பண்ணுறப்ப மிட் கேப் பங்குகள்லாம் வந்து பிளாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்த வரப்பெல்லாம் இந்த வார் சுச்சுவேஷன் இந்த மாதிரி செல்லிங் சுச்சுவேஷனில் செல்லிங் ப்ரெஷரில் அகைன் அந்த 61,000 உடைக்காமல் கீழே வந்துகிட்டே இருக்குது. எப்போ அந்த 60,000 பிரேக் பண்ணுதோ அப்போ ஒரு அல்டிமேட்டாக ஒரு புல்ரனுக்கு மாறப்போகுதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு டாப்லேருந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் தொட்டு நின்றுட்டுருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் பர்ஃபார்மில் இருக்கக்கூடிய செக்டார் தான். இது 19,700ங்கிறது மேலே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதையும் பிரேக் பண்ணால் தான் இது புல்ரனுக்கே போகும். அது வரைக்கும் இது ஒரு சைட்வேஸ் தான். பாட்டமில் பார்த்தீங்கன்னா 15,900லேருந்து 14,600 வரைக்கும் ஒரு சப்போர்ட் இடம்னு பேசியிருந்தோம். அந்த சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப மேலே வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் பங்கு சந்தை கிராஷ் ஆக போகுது வீழ்ச்சி ஆக போகுது அப்படின்லாம் பேசியிருந்தாலும் ஏதாவது ஒரு 5 to 10% கரெக்ஷன் வரும்போது கட்டாயமாக நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் இன்னும் இறங்குன்னு வெயிட் பண்ணிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பங்கு சந்தை எந்த அளவுக்கு இறங்குனுச்சோ அந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மேசிவ் புல்ரன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷனில் வந்துட்டு இருக்குது. $5,000 மேலே போன கோல்டு வந்துட்டு இப்போ அரௌண்டு $4,000 ஒரு கட்டத்தில் தொட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா $4,500 கிட்ட வர்த்தகம் நடந்துட்டு இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் $4,000 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த இடமே. அதையும் பிரேக் பண்ணால் $3,500ங்கிறது ஒரு சூப்பரான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வரப்பெல்லாம் வாங்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸில் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. இந்த சைட்வேஸை முடிச்சுட்டு அகைன் $5,000 கிராஸ் பண்ணும்போது கோல்டு வந்து அடுத்த கட்ட ராலிக்கு ரெடி ஆகும். அது வரைக்கும் இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம எவ்ரி கரெக்ஷன் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். தென் சில்வர் பார்த்தீங்கன்னா கடந்த 45 இயர்ஸில் இந்த $50 பிரேக் பண்ணல. இந்த $50 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு புல்ரன் கொடுக்கும். இங்கேருந்து டபுள் ஆகிறதுக்கு $100 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசி தான் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட் இயர் போய் பாருங்கள், இந்த வீடியோ போட்டிருப்போம்.
ஸோ இந்த $50 பிரேக் பண்ண உடனே அங்கிறது $120 வரைக்குமே மேசிவான ஒரு புல்ரன் கொடுத்துச்சு. அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணவும் சொல்லியிருந்தோம், எக்ஸிட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் பயணிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்துட்டுருக்கு. $70 வந்துருச்சு. $120 ஸ்மால் கரெக்ஷன் சொல்ல முடியாது. $120 இருந்து அகைன் $70 வந்துருச்சு. நல்ல கரெக்ஷனே வந்துருச்சு. ஸோ $70 ஒரு இப்போது சூப்பரான ஒரு சப்போர்ட்டாக 2-3 தடவை ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துலேயே உங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். $70 அகைன் இந்த $70 பிரேக் பண்ணுதுன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் $50 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. $50 வந்துச்சுன்னா திரும்பவும் ஒரு லாங் டைம் பையிங்காக சில்வருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு மாதிரியே சில்வரும் பார்த்தீங்கன்னா இந்த $50 to $70 வரைக்கும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அகைன் எப்போ இந்த $100-120 பிரேக் ஆகுதோ அப்போ அடுத்த கட்ட புல் ராலிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். உடனே நீங்கள் இயர் இந்த கோல்டு ரிட்டர்ன் வருஷம் மூவ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கட்டாயமாக நடக்காது. இப்போதைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் கொஞ்சம் வேல்யூவான இடத்துல இருக்குது. நீங்கள் அதில் பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிட்டு முதலீடு பண்ணுறது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஓகே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து புல்ரனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மார்க்கெட் இந்த 24,300 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக அடுத்து 26,000 நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் போகும்போது நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது இல்லை என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம மூலிமா ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பெட்டரான மெத்தடில் எடுத்துக்கிறதுக்கும் லைஃப் டைம் கிளைம் ரிலேட்டட் எல்லா சப்போர்ட்டுக்கும் தாராளமாக நாங்கள் உதவி பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளலாம். அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.